தோ இங்க நிக்கிறாளே, இவ்வளவு இல்லனா என் பிள்ளைங்க இப்ப கூழும் கஞ்சி குடிக்கிறது கூட நின்னு போயிடும். இப்ப சொல்லுங்கய்யா, இந்த மனுஷனை விட்டு நான் பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறது தப்பா? அத சொன்னா என்ன அடிக்கிறாயா? இப்ப நான் அடிக்கிறேன்னு சொல்றான். என்னடா பெரிய உத்தம மாதிரி பேசின? அவனே இன்னொரு தடவை கைய வச்ச தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஐயா அவ பொய் சொல்றாயா, பொய் சொல்றா. நானா வேலைக்கு போக மாட்டேன்றேன், எவனும் வேலை தர மாட்டாயா. நான் படிச்ச படிப்புக்கேத்த வேலை எனக்கு வேணும் ஐயா. ஓ ஐயா, அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? எட்டா ஒப்பியா? ம், என்ன ஒரு மாதிரியா பாக்குறாரு. டேய் என்ன வேலை தெரியும் உனக்கு? எல்லா வேலையும் தெரியும், ஆனா இந்த இடுப்பு புடிதாயா எந்த வேலையும் என்ன செய்ய விட மாட்டது. 2 புள்ள பெக்கும் போது இடுப்பு வலி தெரியலையா? ஓட்டூராலே குண்டாட்டி குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து கிடக்கும் போது அப்ப இடுப்பு வலி தெரியலையா? அண்ணி விடுங்க அண்ணி, இதுக்கு மேல எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேங்க அண்ணி. நீ யாருமா? நான் இவரோட தங்கச்சிங்கய்யா. அண்ணா ஆரம்பத்துல நல்லாதாயா இருந்தாரு, இப்ப கொஞ்ச காலமா தான் இப்படி பண்றாரு. மன்னிச்சிருங்கய்யா, இந்த ஒரு வாட்டி மட்டும் இதை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. சொல்லு சிந்தா. வந்துட்டேன், ஆனா கவிதாவும் மாயாவும் தான் இன்னும் வரல. எஸ்ஐ வந்திருக்காரு, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றாரு. ஏதோ சின்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. என்னமோன்னு தெரியல. டேய், நீ எதுக்கு ஒரு மாதிரியா பேசுற? அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்டா. போன வை. கண்ணன் வாங்க உள்ள. உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி, இப்படி ஒரு மனைவியா? நீ என்னடா அண்ணா எதை பத்தி யோசிக்காம குடிச்சிட்டு சுத்துற? குடிக்காதுன்னு ஒரு சில கூட்டம் எல்லா டாஸ்மாக் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுது. குடிக்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு காமிக்குது. அப்படி இருந்தும் எப்படிடா குடிக்கிறீங்க? சார், நான் எனக்காக குடிக்கல சார், நாடு நல்லா இருக்குன்னு தான் குடிக்கிறேன் சார். நாங்க குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு சம்பளமே. நான் எப்படி பார்க்க போனா நான் உங்களுக்கு முதலாளி தெரியுமா? டேய் வாயா முறா. ஏண்டா நீ ஐயாக்கு முதலாளியா? ஏட்டையா சார், இந்த ஆளை ஒரு மாசம் நியூசன்ஸ் கேஸ் எழுதி உள்ள தூக்கி போடுங்க. ஓகே சார். அப்புறம் யாருக்கு யாரு முதலாளின்னு தெரியும். ஐயா வேண்டாங்க ஐயா, இது ஏதோ குடி போதையில வளருதுங்கய்யா. மன்னிச்சு விட்டுருங்கய்யா, இனிமே தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்யா. ஆமாயா, கேஸ் எல்லாம் வேண்டாம், ஒழுங்கா இருக்க சொல்லி அனுப்புங்கய்யா. நீ பேசின பேச்சுக்கு உன்னை 6 மாசம் இல்ல, ஆயுசு ஃபுல்லாவும் உன்னை வெளில வராம பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாரு. இல்லைன்னா அப்புறம் யார் சொன்னாலும் உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன், பார்த்துக்கோ. அனிதா சார், கவிதா அழைச்சிட்டு வரீங்களா? ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு வரேன். காலைல எத்தனை மணிக்கு கூட்டு வர சொன்னா எத்தனை மணிக்கு கூட்டு வரீங்க? சாரி சார். சாரிலாம் இருக்கட்டும்,
யாரை கூட்டு வர சொன்னா அவங்கள மட்டும் தான் கூட்டு வரணும். ஊரெல்லாம் சுத்திட்டு படம் காட்டு வரக்கூடாது. சரிங்க சார். அப்புறம் வேற யார்ட்டையும் எதுவும் ஆ சொல்லாம வாங்க. சரிங்க சார். ராம வீட்டுக்கு போனீங்களா? நாங்க போனேன் சார். வீடு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப 10 நாளா வீட்ல யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க போனா ஏதாவது விசாரிச்சிங்களா? எங்க போனாங்கன்னு வேற தெரியலன்றாங்க சார். சரி, அதை பார்த்துக்கலாம். சரிங்க சார். சரி, அவன் ஃபோன் நம்பர் டீட்டெயில் ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா? ஆமா சார். அந்த பையனோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் சார். ஆனா அவன் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா? ஆமா சார். ஆனா அவன் வாட்ஸ்அப் ஆன்ல தான் சார் இருக்கு. அது இருக்கட்டும். கவிதா உங்க கூடயா இருக்காங்க? ஆமா சார். நீங்க வேணா கவிதாட்ட சம்மன்ல கழுத்து வாங்கிட்டு அப்படியே அமுச்சு விட்டுருங்க. சரிங்க சார். அப்புறம் கொஞ்சம் வான் பண்ணி அமுச்சு விடுங்க. எஸ் சார். கோர்ட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் அனிதா, எல்லாருக்கிட்டையும் போலீஸாக நடக்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நம்ம போலீஸாக நடந்துக்கணும். போலீஸ் எப்பவும் ஒரே மாதிரி இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கணும். சரிங்க சார். சார். வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேண்டாதவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நடந்துக்கூடாது. புரியலிங்க சார். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லாம் புரியும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. அத்தை, என்னாச்சு? இல்ல உங்களை பத்தி இல்ல, அது வேற கேஸ். எவனாவது எவளையாவது இழுத்துட்டு ஓடிடுறான். கடைசியில எங்க மண்டை உருளுது. என்னத்த சொல்ல, காதலிக்கிறவன் முறையாவா காதலிக்கிறான்? வயசு வித்தியாசமே இல்லாம போச்சு. வேற வேலை என்ன? அம்மா தாயே, உன் புரட்சி எல்லாம் இங்க ஆரம்பிச்சிடாதம்மா. வெயில் தாங்க முடியல. வா போலாம். ஓ, இதான் காரணமா? நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க கவிதா கூட்டு வரேன்னு சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்லைண்ணே. ஒரு கோர்ட்டு சம்மன்ல சைன் வாங்கணும். அதுக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அவளை. கோர்ட்டு சம்மன்ல கையெழுத்து வாங்கணும்னா அவங்க இருக்கிற இடத்துல போய் கையெழுத்து வாங்கணும். அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையம்மா. இல்லைண்ணே, எஸ்ஐ சார் தான் புத்திமதி சொல்லி அனுப்பணும்னு கூட்டிட்டு வர சொன்னார். புத்திமதி சொல்ற அளவுக்கு கவிதா ஒன்று முட்டாள். தப்பா தட்டி கேட்கறதுக்கு இங்கே 1-2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள ஒன்று மிரட்டி பணிய வைக்கணும். இல்லைன்னா புத்திமதிங்கிற பேரில் முடக்கி போடணும். ஆளு வர்க்கத்துக்கு அடிப்படையில்லைன்னா வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அதைத்தானே செய்ய பார்க்குறீங்க? அண்ணே, அது இல்லைண்ணே. அது மேலிடம் எனக்கு என்ன உத்தரவு போடுதோ அதுதானே நான் செய்ய முடியும். எனக்கு தெரியுமா. ஆமா, சம்மன் எந்த கேஸுக்கு? அண்ணே, போன வருஷம் அண்ணா நகர் குடியிருப்புல டாஸ்மாக மூட சொல்லி கவிதா தலைமையில ஒரு போராட்டம் நடந்துச்சுல்ல, அதுல ஒரு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. அதுக்காக தானே இந்த சம்மன். குடினால எத்தனை குடும்பம் சீரழிதுன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் 6 மணி ஆயிடுச்சுன்னா எவனாவது குளிச்சுட்டு வரானான்னு மிஷினை வச்சு ஊதி பார்க்குறீங்க. அப்படியே அவன் குடிச்சிட்டு வந்தா கேஸ் போடுறீங்க. குடிக்க வேண்டாம்னு போராட்டம் நடத்தினாலும் கேஸ் போடுறீங்க. இதுவே பெரிய குழப்பமா இருக்கு. அண்ணே, நீ வேற அண்ணே, இவ போராடி டாஸ்மார்க் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்கன்னா வருமானம் பாதிக்கப்படாதானே? அரசுக்கு மட்டும் இல்லைண்ணே, போலீஸுக்கும் தான். என்ன பாக்குறீங்க? அப்புறம் குடிச்சிட்டு வரவங்கிட்ட 100-200 புடுங்க முடியாதுல்ல. நீங்க எல்லா போலீஸையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க.
எல்லா போலீஸா இல்ல சில போலீஸான்றது பிரச்சனை கிடையாது. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட், மத்த டிபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. இவங்க வீரத்தை பெரும்பாலும் அப்பாவிங்க கிட்ட தான் காட்டுறாங்க. வண்டிக்கு முன்னாடி போலீஸ்னு ஒட்டிக்கிறது, வக்கீல், பிரஸ், கோர்ட்டு, இன்கம் டாக்ஸ் ஏதாவது லொட்டு லொசுக்குன்னு ஒட்டி இருந்தா அவங்கள நிப்பாட்டுறது கிடையாது. அப்படியே நிப்பாட்டினாலும் யாருன்னு தெரிஞ்சவனே விட்டுறாங்க. ஆனா இதே ஒரு அப்பாவி மாட்டினான்னு வச்சுங்க, லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு, இன்சூரன்ஸ் எடு, இதெல்லாம் இருந்தாலும் பொல்யூஷன் சர்டிபிகேட் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு அவங்க கிட்ட 100ல இருந்து 200 வரைக்கும் வாங்குற வரைக்கும் விட்டதே கிடையாது. ஐயோ, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆனா ஒண்ணுனே, எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி எங்க ஸ்டேஷன்லயே வந்து பேசுறீங்க பாத்தீங்களா? கிரேட். உங்ககிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனேன், இந்த காக்கி சட்டையை கழட்டி போட்டு உங்க கூட போராட்டத்துக்கு வந்துடுவேன். என் வேலையை நான் காப்பாத்திக்கணும். சாமி, கிளம்புறீங்களா? நாங்க போராடுறது உங்க சந்ததிக்கும் சேர்த்து தான் போராடுறோம். ஐயா சாமி, நீங்க கொஞ்சம் கிளம்புங்க. அங்க இருந்து எஸ்ஐ வேற குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஏற்கனவே அந்த ஆளு என் குடும்பத்துக்கெல்லாம் உதவி செய்யறேன்னு ரொம்ப சந்தேகத்துல இருக்கான். இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்க, எனக்கும் சம்மன் தந்துருவாரு. தயவு செஞ்சு போயிருங்க. வாமா, நானும் எஸ்ஐட்ட சொல்லிட்டு போறேன். அண்ணே வேணாம் அண்ணே, நானே சொல்லிக்கிறேன். அட வாமா, நீ என் தங்கச்சின்னு அவருக்கு தெரியும். அதுக்கு தானே அத்தை பெரிய கேள்வி கேட்டாரு என்கிட்ட. அப்படி என்ன கேட்டாரு? அது என் தலையெழுத்து, அது என்னோட போகட்டும், நீங்க போங்க. அதானே. ஏட்டையா, அவன்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி விடுங்க. ஏம்மா, நீங்களும் அவன்கிட்ட சண்டை போடாமல் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. என்ன பண்ணுறது, கணவனா போயிட்டான். நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தன அவனை. சரியா? சரிங்க ஐயா. போமா. நாங்க சரிங்கய்யா. ஆகா, தப்பிச்சிட்டோம்டா. ஆயக்களை 64 பெற்று விட்டாயடா. உட்காருங்க சார். சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன விஷயங்கிறது பிரச்சனை இல்லை. காலேஜில் போய் படிக்கிற பிள்ளைய கூட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும். நீங்கள் சாதாரண விஷயத்துக்கு தான் கூட்டு வந்திருப்பீங்க, ஆனால் பார்க்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் மனசில் படுதோ அதை எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணை அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. பொதுவாக பொண்ணுங்க விஷயத்தில் நிதானமாக நடக்கிறது ரொம்ப நல்லது சார். சார், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் என்ன பொழுது போகாமல அந்த பொண்ணை கூட்டு வர சொன்னேன்? அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க சார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அரசியல் தேவையில்லை. படிக்கிற காலத்தில் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கட்டும். என்ன சார் மிரட்டுறீங்களா? சார், நான் அப்படி சொல்லலை சார். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் தெரியணும். அப்போ தான் படிக்கும்போது உண்மை வரலாறு எது, திருத்தப்பட்ட வரலாறு எது அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அரசியல்வாதிகள் செய்கிற எல்லா தப்பையும்
அவங்க கல்விக்கு செய்கிற அநியாயத்தையும் மாற்ற முடியாது. பள்ளி பாடம்தான் அவங்க வாழ்க்கையே. பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரி மாற்ற முடியாது சார். அதில் போய் பொய்யான தகவலை சொல்லி கொடுக்கறது வருங்கால சங்கதிக்கு நாம் செய்கிற துரோகம் சார். மாணவர்களுக்கு அரசியல் தெரிஞ்சா அவங்க அதை பிரித்து பார்ப்பாங்க சார். சார் நீங்க அரசியல்ல இருக்கீங்களா? சார் நான் எந்த அரசியல்லையும் இல்லை, நடுத்தரமானவன். நான் எந்த அரசியலில் இல்லைங்கிறத நம்மளை நாமே ஏமாத்திக்கிற மாதிரி. சுவாசிக்கிற காற்றுல இருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, ஓடுற உடையில இருந்து, நடக்கும் பாதை வரைக்கும் அரசியல் தான் இயக்குது. அந்த அரசியல் இயக்கத்தில் தான் நீங்களும் இயங்குறீங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அரசியலுக்குள்ளே தான் இருந்தாகணும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சார் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிற ஆளா நான்? விடுங்க சார். இந்த மாதிரி தான் சார், செயலில் எதுவும் காட்டாமல் பேச்சை வெறும் பேச்சா மட்டுமே எடுத்துக்கிறனால தான் நிறைய தப்பு நடக்கிறதுக்கு நமக்கு தெரியாமல் நாமளே காரணமாக இருந்துட்டு இருக்கோம். அண்ணே விடுங்கண்ணே, நம்ம என்ன பேசுறோம் எதை பத்தியே தான் பேசுறோம்னு தெரியாம பல பேர் நடிக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு புரிய வச்சு என்ன பயன் இருக்கு? என்ன சார், கவிதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு பாதிலேயே திருப்பி அனுப்புறதுக்கு என்ன காரணம்? சார் போலீஸ் தான் எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்க்கும். நீங்க என்ன சார் போலீஸையே சந்தேகத்தோட பார்க்குறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எஸ்ஐ சார். இந்த இடத்துல சமூக போராளி மிஸ்டர் பாலனுக்கு பதிலா வேற யாராவது இருந்திருந்தா என் பதிலே வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு போலீஸ் பிடிக்காதுங்கிறதுக்காக எல்லா போலீஸும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் என்ன மாதிரியும் இருப்பாங்க. அதே தான் சார் நானும் சொல்ல வரேன். நான் எப்போதும் இதே மாதிரி பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்ன சார் வான் பண்றீங்களா? ஐயோ சார், இதை நீங்கள் வார்னிங்னு எடுத்தாலும் சரி, அட்வைஸ்னு எடுத்தாலும் சரி, இனிமே இதே மாதிரி பிரச்சனை வந்தா நாம சந்திக்கிறது உங்க ஸ்டேஷனா இருக்காது. என்ன வரட்டுமா சார்? சார் என்ன சார் ஸ்டேஷன் வரைக்கும்? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்க, தீர்த்து வச்சிருவோம். நம்ம எஸ்ஐ சார்ட்ட நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குருவார். சரி சார், நான் வரேன். சரி ஓகே சார். அப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுண்ணே. இப்போ ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் உங்க மேல ஒரு தனி மரியாதை இருக்குதா செய்யுது. சரி கிளம்புவோம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க கடின உழைப்புண்ணே. போலாண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே.